Tata IPL 2024 Fantasy Team Prediction in தமிழ். நம்ம பார்க்க போகிறது டாடா ஐபிஎல் 2024 பிளே ஆஃப் உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் சன்ரைசர் ஹைதராபாத் பேட் கமின்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத், May 21, 2024 Tuesday 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது பிளே ஆஃப் மொத்தம் 2 பிளே ஆஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் சன்ரைசர் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், செகண்ட் பிளே ஆஃப் ராஜஸ்தான் ராயல் அண்ட் ஆர்சிபி. ரேங்கிங் 1 அண்ட் ரேங்கிங் 2க்கான ஒரு பிளே ஆஃப் மேட்ச் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது அகமதாபாத்தில் நடக்கக்கூடிய 2 பிளே ஆஃப் அண்ட் எலிமினேட்டர் அண்ட் ஃபைனல் சென்னையில் நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத் 2024 இந்த வென்யூவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஸோ அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ மேட்ச் யாருக்கு? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எங்கேயாவது விளையாடிருக்காங்களா அப்படிங்கிறது இந்த 2024 அகமதாபாத்தில் விளையாடிருக்காங்களாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே விளையாடுனது டெல்லி கேபிட்டல், ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ். இங்கே பஞ்சாப், சன்ரைசர் ஹைதராபாத் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ கொல்கத்தா விளையாடல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சன்ரைசர் ஹைதராபாத் விளையாடி இருக்காங்க. ஆனால் இது 3:30 மணி ஒரு டே கேம். ஸோ டே கேமில் தான் ஆர்சிபியும் விளையாடி இருக்காங்க. இதுவும் ஒரு டே கேம். ஏன்னா 2வது பிளே ஆஃப் ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாட போகிறாங்க. ஸோ இங்கே இது ரெண்டுமே 3:30 PM டே கேம். ஈவினிங் கேம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு 168 ரன்கள், ஆப்போனன்ட் டீம் ஒரு 162 ரன்கள், குஜராத் 199 ரன்கள், பஞ்சாப் 200 ரன்கள், சென்னை சூப்பர் கிங் 196 ரன்கள், குஜராத் டைட்டன் 231 for 3, ஒரே ஒரு மேட்ச் 89 கால் அவுட், 92 for 4. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காகவே இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்கோர் கார்டு சென்னை வர்சஸ் குஜராத்தில் புரியுது. அண்ட் சேம் டைம் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாபில் புரியுது. அண்ட் சேம் டைம் ஒரு டே மேட்ச்சில் கூட ஒரு 4 விக்கெட் தான் விழுந்திருக்கு. ரைட்டு. இந்த குஜராத் டைட்டன், மும்பை இந்தியன்ஸ் 2 பேருமே ஸ்டார்டிங்கில் ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதனால ஒரு 160 ரேஞ்சில் 165 ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. எக்ஸப்ட் இந்த ஒரு மேட்சை தவிர 7:30 PM ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2023 இந்த கிரவுண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சன்ரைசர் ஹைதராபாத் விளையாடி இருக்காங்க. 7:30 PM IST 154 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் விட்டுருக்காங்க. இங்கேயும் 9 விக்கெட் விட்டுருக்கு. இங்கேயும் 7 விக்கெட், இங்கேயும் 7 விக்கெட், இங்கே 7 விக்கெட். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு 207 ரன்கள் 2023 அடிச்சிருக்காங்க. ஆனால் அது 3:30 மணி மதியான மேட்ச்சு. ஸோ இதையே நம்ம மைண்ட் செட் பண்ணணும். இங்கே இந்த 2 தான் 7:30 மேட்ச். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 180, 190, இங்கேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 180 நடந்திருக்கு. ஸோ இந்த 2 ஸ்கோர் கார்டையும் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குங்கிறத நம்மளால புரிந்து கொள்ளலாம். இதை விட மெயின் திங் பிச் ரிப்போர்ட் நம்ம பார்ப்போம். பிச் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் ஒரு மழை திரும்ப ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பின்னருக்கு பால் எப்படி டேர்ன் ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க. மிச்சல் சாண்ட்னர் அதிகபட்சமான டேர்ன் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத காமெண்டேட்டரே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் இந்த கிரவுண்டு. மழை ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த கிரவுண்டில் மேட்ச் அபேண்டன், மழை மேட்ச் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி நாளைக்கும் ஒரு வேளை ஸ்டாப் ஆனால் நல்லா போலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருக்கும். ஒரு 130, 140 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு பிச்சாக இருக்கும். இந்த டீட்டெயிலான பிச் நம்ம நாளைக்கு ஒரு 7 o'clock டாஸ் போடும்போது தெரிஞ்சிடும் மழை இருக்கா இல்லையா, மழை ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி ஹை ஸ்கோரிங் வேணுமா இல்லை லோ ஸ்கோரிங் வேணுமா? லோ ஸ்கோரிங் வேணும்னா ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக மாறிடும். நல்லா டர்ன் கிடைக்கும், பால் ஸ்விங்கும் கிடைக்கும், பேட்டுக்கு பால் வராது. ஸோ ரொம்ப லோ ஸ்கோராக போகிறதுக்கான வாய்ப்புகள் மழையால் இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த பிச் ரிப்போர்ட். இதில் பிளாக் சாயில், ரெட் சாயில் ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பிச் ரிப்போர்ட் டெலிகிராமில் 7 o'clock டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 எல்லாமே 8 தடவை தான் நடந்திருக்கு. எல்லா ஸ்கோருமே 8 டைம்ஸ் பதிவாயிருக்கு, ரெக்கார்டில் இருக்கு. நரேந்திர மோடி ஸ்டேடியம் மொத்தமாக 32 மேட்ச்,
பேட்டிங் ஃபர்ஸ்ட் 13, பேட்டிங் செகண்ட் 18 வின் பண்ணியிருக்காங்க. டை ஒரு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ பேட்டிங் செகண்ட் ஃபர்ஸ்ட்டை விட பேட்டிங் செகண்ட் ரொம்ப டாமினன்ஸாக இருக்கு. மழை பெஞ்சதுன்னா அப்படியே உல்டாவாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 191 ஆவரேஜ் இன்னிங்ஸ் ஸ்கோர். செகண்ட் இன்னிங்ஸ் 169. முதல் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு நல்லா இருக்கு இந்த வருஷம். அண்ட் ஆவரேஜ் 4 12 முதல் இன்னிங்ஸ்ல, ரெண்டாவது இன்னிங்ஸ் 11. ஆவரேஜ் 6 6 அண்ட் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ்ல 5, ரெண்டாவது இன்னிங்ஸ் 6. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 199, அதனால தான் ஆவரேஜ் ஸ்கோர்ஸும் வருது. 174 ரெண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். bowling ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 143 ரெண்டாவது இன்னிங்ஸ் 92. ஃபாஸ்ட் 109 முதல் இன்னிங்ஸ் அண்ட் 73 செகண்ட் இன்னிங்ஸ். ஸ்பின் வந்து 33 முதல் இன்னிங்ஸ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ் 19. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11. பிலிப் சால்ட்டுக்கு பதில் இவர் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், रिंकू सिंह, एंड्रू रशल, रमनदीप सिंह, अंकुल रॉय, वरुण चक्रवर्ती, हर्षित राणा and मिचेल स्टार्क. இதில் நம்ம யாரை மாதிரி எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பிக் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் விளையாடினாங்க வேர்ல்டு கப்பில். அப்போது ஃபைனல் மேட்ச்சில் இந்த மிச்சல் ஸ்டார்க் ஒரு பிளே ஆஃப் வருது, ஒரு செமிஃபைனல், ஒரு ஃபைனலில் இவருடைய நாக் அவுட் வந்து பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக்காக நாளைக்கு இருப்பார். ஸோ மஸ்ட் பிக்னா நம்ம ஒரு 6 டீம் போடுறோன்னா ஒரு 4 டீம் இவர் வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்கள், 2 டீமில் ட்ரா பண்ணுங்கள். இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் ட்ரீம் டீமில் கண்டிப்பாக வராரு. இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். மூணாவது ஆண்ட்ரூ ரஷல். ஆண்ட்ரூ ரஷல் வந்து 6 டீம் போடுறீங்கன்னா ஒரு 3 டீம் எடுக்கலாம், 3 டீம் ட்ராப் பண்ணலாம். ஆனால் இவருமே மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ 3 பிளேயர். மீதி பிளேயர்லாம் நம்ம எப்படி பிக் பண்ணணும்னு பார்க்கணும். ரகுமந்தல் அகர்பாஸ் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருப்பார். ஸோ விக்கெட் கீப்பிங்கில் சன்ரைசரில் வந்து என்ட்ரிக் கிளாசன் இருப்பார். ஸோ என்ட்ரிக் கிளாசன் விளையாடாத பட்சத்தில் ஒரு 5 ரன்ல 7 ரன் அவுட் ஆகிட்டாரு, அவருக்கு விளையாடவே வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த இடத்துல ரகுமந்தல் அகர்பாஸ் இருப்பார். ஒரு வேளை ஒரு 20+ ரன்ஸ் அடிச்சிட்டாருன்னா இவர் ஃபேண்டசி டீம் பாயிண்ட்ஸில் உள்ளே வந்துடுவார். ஸோ நாளைக்கு நான் இவரை வந்து பிக் பண்ணிட்டு போகிறேன், என்ட்ரிக் கிளாசனை ட்ரா பண்ணிட்டு போகிறேன். வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங். ஸோ இந்த 3 பிளேயரில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ரீசெண்டாக வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எப்போ பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் இந்த டாப் ஆர்டர் 3 பேர் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா நாளைக்கு வேறு ஒரு வேளை போலிங் ட்ராக்காக மாறி மழை பெஞ்சு மாறி இந்த 3 பேரும் ட்ராப் ஆகிற பட்சத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் பர்ஃபார்ம் பண்ணுவார். ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் கொடுக்கல. ரமன்தீப் சிங், அங்குல் ராய், இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர், ஏன்னா இந்த 2 பிளேயருமே லோ பர்சன்டேஜ் பிக்கில் இருப்பாங்க. இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்ணலாம். ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. பால் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் வருண் சக்கரவர்த்தியை கொண்டு போகலாம். ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஹர்ஷித் ராணாவும் நல்ல டெத் ஓவரில் போடக்கூடிய போலர்ஸ். ஸோ சன்ரைசர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் ஹர்ஷித் ராணா வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் ரஹ்மத்துல்லா குர்பாஸ், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரஷல் ஒரு 3, மிச்சல் ஸ்டார்க் 4, ஸோ வருண் சக்கரவர்த்தி 5. ஸோ இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் வெங்கடேஷ் ஐயர் ஆர் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரே நீங்கள் லிஸ்ட் பிக்லாம் இருப்பார். ஸோ இவரை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ மொத்தம் ஒரு 5 பிளேயரில் நம்ம இந்த டீம்லேருந்து கொண்டு போகலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேயிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். சுனில் நரேன் 461 ரன்கள் 13 மேட்ச். ஸ்ரேயஸ் ஐயர் 287. பிலிப் சால்ட் ஊருக்கு போயிட்டாரு, ஸோ அவரை பார்க்க தேவையில்ல. ஹர்ஷித் ராணா 11 மேட்ச் 16 விக்கெட். அண்ட் வருண் சக்கரவர்த்தி 13 மேட்ச் 18 விக்கெட். இவர் வந்து டெத் ஓவரில் போடக்கூடியவர். இவர் லாஸ்ட்டாக ரீசெண்டாக நல்லா மேட்ச் கண்டெயின் பண்ணிக்கிட்டே வராரு. ரஹ்மத்துல்லா குர்பாஸ் 8 விக்கெட்ல எதுவும் இல்லை. அண்ட் வெனியூல ஒரு மேட்ச் 15 ரன் அடிச்சிருக்காரு. சுனில் நரேன் இந்த 8 விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூல 4 மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. 7 விக்கெட் எடுத்திருக்காரு 4 மேட்சஸ்ல. அண்ட் நிதிஷ் ராணா ரீசெண்டாக ஒரு மேட்ச் வராரு, ஒரு மேட்ச் வரல. பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா அவரை கன்சிடர் பண்ணலாம். ஸ்ரேயஸ் ஐயர் வெனியூ 8 விக்கெட்ல ஒரு மேட்ச் 12 ரன், வெனியூல விளையாடுனதில்லை. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 3 மேட்ச் 111 ரன் 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசெண்டாக நல்லா ஃபார்மில் இருக்காரு, வெனியூல விளையாடல. ரிங்கு சிங் 3 மேட்ச் 102 ரன் 51 ரன் ஆவரேஜ். அண்ட் ஒரு மேட்ச் 48 ரன் ஆவரேஜ், நாட் அவுட். ஸோ ரிங்கு சிங் நாளைக்கு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்.
ஆண்ட்ரூ ரஷலை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் 83 ரன் 5 விக்கெட், 3 மேட்ச்ல 5 விக்கெட், 4 மேட்ச்ல 57 ரன் வெனியூல. ஸோ வெனியூல புவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்காரு. ரமன்தீப் சிங் 8 விக்கெட் வெனியூல இல்லை. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் ஒரு நாளைக்கு ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8 விக்கெட்டில் விளையாடல. அண்ட் ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் இருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் 3 விக்கெட்டுங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மேட்ச் ஆண்ட்ரூ ரஷலை ட்ராப் பண்ணும் பொழுது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த பிளேயரை நம்ம எடுக்கலாம். ஸோ ஆண்ட்ரூ ரஷலை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங் ஆண்ட்ரூ ரஷலுக்கு பதில் நம்ம ரிங்கு சிங்கை பிக் பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி 3 மேட்ச் 0 விக்கெட் அண்ட் 3 மேட்ச் 1 விக்கெட் வெனியூல. ஸோ பால் டேர்ன் ஆகாத பட்சத்தில் இவர் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறதும் நல்லதாக இருக்கும். அர்ஷித் ராணா டெப்த் ஓவர் 1 மேட்ச் 1 விக்கெட் வெனியூல விளையாடல. ஸோ வெனியூல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்றது தெரியல. அங்குல் ராய் 1 மேட்ச் 0 விக்கெட் வெனியூல விளையாடுனது இல்லை. அண்ட் டெத் ஓவர் அண்ட் பவர் பிளே ஓவர்ஸ் பார்ப்போம். இதில் வந்து லாஸ்ட்டாக நடந்த மேட்சை வச்சு பார்க்குறோம். அர்ஷித் ராணா வந்து 3 ஓவர் போட்டிருக்காரு. ஸோ டெத் ஓவரில் போடக்கூடிய போலர். இவர் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. மிச்சில் ஸ்டார்க் 11 ரன் கொடுத்தோடனே அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாங்க. வைபவ் வரரா 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. என்ன நடந்ததுன்னா சுனில் நரேன் 3 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், ஆண்ட்ரூ ரஷல் 3 ஓவர். ஸோ இவங்களே வந்து மேட்சை மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க. பட் டெத் ஓவரில் வந்து ஆண்ட்ரூ ரஷலும் அர்ஷித் ராணாவும் போடுவாங்க. மிச்சல் ஸ்டார்க், வைபவ் வரரா பவர் பிளே ஓவரில் போடுவாங்க. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி மிடில் ஓவரில் ரொட்டேட் பண்ணுவாங்க. பவர் பிளேல ஒரு ஓவர் போடுறதுக்கான பாசிபிலிட்டி சுனில் நரேன் கிட்ட இருக்கும். பிளேயர் பேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புவனேஸ்வர் குமார் எங்கே பார்த்தாலுமே புவனேஸ்வர் குமார் வந்து டிஃபால்ட்டாக இருப்பார். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் கிட்ட 3 தடவை அவுட் இருக்காரு. முனிட்கட் கிட்ட 2 தடவையும், ஷபாஸ் அகமது கிட்ட 1 தடவையும், சுனில் நரேன் புவி கிட்ட 2 தடவை, ஜெயவர்தன் கிட்ட 3 தடவை, நடராஜன் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. நிதிஷ் ராணா புவி கிட்ட 2 டைம்ஸ், நடராஜன் கிட்ட 3 தடவை, பேட் கமின்ஸ் கிட்ட 1 தடவை, ரிங்கு சிங் நடராஜன் கிட்ட 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஆண்ட்ரூ ரஷல், மாயங்க் மார்க்கண்டே, நடராஜன் அண்ட் புவி கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் நடராஜன் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. இப்போ சன்ரைசர் ஹைதராபாத்தோடைய பாசிபிள் பிளேயிங் 11: டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, திரிபாதி, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், ஷபாஸ் அகமது, அப்துல் சமாத், சன்வீர் சிங், நடராஜன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், விஜயகாந்த், வியாஸ்காந்த். ஸோ இதுதான் வந்து சன்ரைசருடைய பாசிபிள் பிளேயிங் 11. இதில் நம்ம எந்த மாதிரி டீம் பிக் பண்ணலாம் அப்படின்னா, பேட்டிங் வந்து டாப் ஆர்டர்லேருந்து 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ நிதிஷ் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல, பேட்டிங் போலிங் ரெண்டுமே பண்ணல. இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது. ஏன்னா மோகேஷ் சர்மாலாம் விக்கெட் எடுக்கக்கூடிய கிரவுண்ட், அகமதாபாத் கிரவுண்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஷபாஸ் அகமதும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். நிதிஷ் ரெட்டி அண்ட் ஷபாஸ் அகமது வந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் நம்ம கொண்டு போகலாம். அப்துல் சமாதுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சாலும் பெரிய ரன் ஸ்கோர் பண்ண முடியல. சன்வீர் சிங் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் வந்து கிராண்ட் லீக்ல ரிஸ்கியாக ஒரே ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணலாம். நடராஜன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், விஜயகாந்த், விஷாக். ஸோ புவி வந்து நாளைக்கு ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புவி வந்து டாப் ஆர்டரில் ஒரு 2 to 3 பிளேயர்ஸை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுனில் நரேன், ரஹ்மத்துல்லா குர்பாஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெத் ஓவர் வந்து நடராஜன் அண்ட் பேட் கமின்ஸ் அண்ட் புவி வந்து பவர் பிளே ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸாக இருப்பாங்க. ஹென்ரி கிளாசன் 381 ரன்கள், அபிஷேக் சர்மா டாப் லீடிங் பெர்ஃபார்மன்ஸ் 467, டிராவிஸ் ஹெட் 533 ரன்ஸ் அண்ட் பேட் கமின்ஸ் 15 விக்கெட் 13 மேட்ச்ல, நடராஜன் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து SRH உடைய லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா IPL 2024. இது ஆவரேஜ் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், சன்ரைசர் ஹைதராபாத்தோடைய டாப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதே மாதிரி போலிங் வைஸும் கொடுத்துருக்கோம். பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நிதிஷ் ரெட்டி 8 ஓவரில் விளையாடல, வெனியூவில் விளையாடல. அண்ட் டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் 75 ரன், இந்த 8 விக்கெட்டில் வெனியூவில் வந்து 19 ரன் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 0 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா 7 மேட்ச் 127 ரன் அண்ட் வெனியூவில் வந்து 2 மேட்ச் 34 ரன்கள், 17 ஆவரேஜ். ஸோ வெனியூவில் இவங்க 2 பேர் புவர் பர்ஃபார்மராக இருக்காங்க. ராகுல் திரிபாதி 13 மேட்ச் 328 ரன், 8 விக்கெட்ல 30 ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 20 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஒரு ரீசெண்டான ஆவரேஜ். ஹென்ரி கிளாசன் 5 மேட்ச் 133 ரன்கள், 5 மேட்ச்சுக்கு 133 கம்மி, ஆனால் நிறைய மேட்ச் நாட் அவுட் இருந்ததுனால 66 ரன் ஆவரேஜ். வெனியூவில் 2 மேட்ச் 88 ரன், 44 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்துல் சமாத் 5 மேட்ச் 103 ரன், 25 ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 16 ரன் ஆவரேஜ். ஷபாஸ் அகமது 6 மேட்ச் 59 ரன், 11 ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் வந்து 3 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 42 ரன் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஷபாஸ் அகமதுக்கு இருக்கு.
பேட் கமின்ஸ் 3 மேட்ச் 6 விக்கெட். அதனால பேட் கமின்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். 8 விக்கெட்ல 3 மேட்ச் 3 விக்கெட். புவனேஸ்வர் குமார் 28 மேட்ச் 32 விக்கெட் 8 விக்கெட்ல. அண்ட் வெனியூவில் 3 மேட்ச்சுக்கு பாருங்க 9 விக்கெட். இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். இவர் எடுத்தீங்கன்னா சுனில் நரேன், ரஹ்மத்துல்லா கர்பாஸை ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸோட நீங்கள் போகலாம். வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங்கோட நீங்கள் போகலாம். நடராஜன் 8 மேட்ச் 14 விக்கெட். வெனியூவில் 1 மேட்ச் 1 விக்கெட். விஜயகாந்த், விஷக் வெனியூ 8 விக்கெட் இல்லை. சன்வீர் 8 விக்கெட் வெனியூ இல்லை. பவர் பிளே ஆர் டெத் ஓவர்ஸ் SRH. புவனேஸ்வர் குமார் பவர் பிளே ஓவர். பேட் கமின்ஸ் பவர் பிளேல போடுவார். விஜயகாந்த், விஷாக் அண்ட் ஷபாஸ் அகமத் மிடில் ரொட்டேட் பண்ணுவாங்க. நிதிஷ் ரெட்டி ஒரு ஓவர் பவர் பிளேல போடுவார். டெத் ஓவர் வந்து நடராஜன் அண்ட் பேட் கமின்ஸ். இதில் நடராஜன் டிஃபால்ட்டாக விக்கெட் எடுப்பார். அண்ட் புவனேஸ்வர் குமார் வேறு லெவலில் இந்த கிரவுண்டில் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ புவனேஸ்வர் குமாரை பிக் பண்ணுங்கள். ஷபாஸ் அகமதை பிக் பண்ணுங்கள். கமின்ஸ் இல்லை நடராஜன் வந்து ஒருத்தரை கிளிக் பண்ணலாம். டிராவிஸ் ஹெட்டுக்கு எந்த பிளேயர் பேட்டிலும் இல்லை. ஹென்ரி கிளாசன், சுனில் நரேன் ஒரு விக்கெட். ராகுல் திரிபாதி ஆண்ட்ரூ ரஷல் கிட்ட 4 தடவையும், ரமேந்தர் சிங் கிட்ட ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. அபிஷேக் சர்மா, ஆண்ட்ரூ ரஷல் அண்ட் வருண் சக்கரவர்த்திட்ட ஒரு தடவையும், ஷபாஸ் அகமது, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்திட்ட ஒரு தடவையும், அப்துல் சமாத், வருண் சக்கரவர்த்திட்ட ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. இங்கே ரிப்பீட்டடாக வருது. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரஷல் ரிப்பீட்டடாக வராங்க. இப்போ வந்து நம்ம கீப்பர் ஸ்லாட் பார்ப்போம். கீப்பர் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன் 91%, 628 பாயிண்ட். ரஹ்மத்துல்லா கர்பாஸ் ஒரே மேட்ச் தான் விளையாடிருப்பாரு, 2 பாயிண்ட் வாங்கியிருப்பாரு. ஹென்ரி கிளாசன் 73, 2, 12, 61, 24. இந்த 2 பிளேயர்லேருந்து யாரை கொண்டு போகலாம் அப்படின்னா, நான் ஒரு 3 டீம் வந்து ரஹ்மத்துல்லா கர்பாஸும், இன்னொரு 3 டீம் வந்து ஹென்ரி கிளாசனும் கொண்டு போகலாம். பிளேயர் பேட்டிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், அப்துல் சமாத், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராகுல் திரிபாதி, டிராவிஸ் ஹெட். ஸோ இதுலேருந்து நான் மெயினாக கொண்டு போகிற பிளேயர் வந்து ரொட்டேஷன் முறையில் தான் கொண்டு போக போகிறோம். இதில் டாப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் சமாதை ட்ராப் பண்ணிடலாம். அண்ட் ராகுல் திரிபாதியை நான் ட்ராப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், டிராவிஸ் ஹெட். ஸோ இந்த 4 பிளேயர் வந்து ஒரு 3 பிளேயர் வந்து நம்ம ரொட்டேஷனில் கொண்டு போகலாம். ஒரு 2 டீம் வந்து ரிங்கு சிங்கை கொண்டு போகலாம். ஆல்ரவுண்டர் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் ஒரு மஸ்ட் பிக், அண்ட் ஷபாஸ் அகமது ஒரு மஸ்ட் பிக், ஆண்ட்ரூ ரஷல், நிதிஷ் ரெட்டி இவங்க 2 பேரும் மஸ்ட் பிக். அண்ட் இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இந்த 3 பிளேயருமே லோ பிக்காக தான் இருப்பாங்க. 7%, 2%, 1%. இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் நம்ம எடுத்தால் போதும். பேட்டிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் மஸ்ட், அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் மஸ்ட். இந்த 2 பிளேயர் மஸ்டாக இருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி நிறைய பேட்டில் இருக்குது. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் கொண்டு போகலாம். அப்புறம் அஷித் ராணா லாஸ்ட் மேட்ச் 2 பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 30%. ஸோ இவரை கொண்டு போகலாம். ஸோ மொத்தம் 4 பிளேயரோட நான் களத்தில் இறங்குறேன். ஸோ அந்த வருண் சக்கரவர்த்திக்கு பதில் நான் நடராஜனை வந்து கொண்டு போகலாம். ஸோ ரொட்டேஷன் முறையில் கொண்டு போகலாம். பேட் கமின்ஸை பிக் பண்ணல. விஜயகாந்த், வியாஸ்காந்த் இவர் வந்து ஏதாவது ஒரு மேட்ச்சில் நம்ம ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் முறையில் இவங்களெல்லாம் கொண்டு போகலாம். ஸோ என்னோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம். இதில் வந்து ஒரு டீமில் ஹென்ரி கிளாசனும், ஒரு டீமில் ரஹ்மத்துல்லா கர்பாஸும் கொண்டு போகிறோம். ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் கேப்டன், டிராவிஸ் ஹெட் வைஸ் கேப்டனாக கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த டீம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் கேப்டன் அண்ட் சுனில் நரேன் வைஸ் கேப்டனாக கொண்டு போகலாம். இதை வந்து கல்கட்டா ஜெயிக்கிற மாதிரி ஒரு டீமும், இதை வந்து சன்ரைசர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு டீம்ஸும் கொண்டு போகிறோம். இது வந்து 7:4 ரேஷியோ, இது வந்து 5:6 ரேஷியோவில் நம்ம இந்த டீம்ஸை கொண்டு போகிறோம். ட்ரம் கார்ட் பிளேயர் நிதிஷ் ரெட்டி, நடராஜன், பேட் கமின்ஸ் அண்ட் ஆண்ட்ரூ ரஷல்ஸ். அண்ட் டாப் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், ரஹ்மத்துல்லா கர்பாஸ், டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் கேப்டனாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெலகிராமில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் டாஸ் வந்ததுக்கப்புறம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.